இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீர் நுரை பொங்கி காணப்படும் நிலையில் அதிக அளவிலான ரசாயன கழிவுகள் கலந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தொடர் கனமழை காரணமாக ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. நேற்று வினாடிக்கு 583 கனஅடி நீர் வரத்தாக இருந்த நிலையில் இன்று 623 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. வரத்தாக உள்ள நீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் செல்லக்கூடிய நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மேலும் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து பிரதான இடதுபுற கால்வாயிலிருந்து பாசனத்திற்காக திறந்து விடப்படும் நீரிலும் கூட அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிப்பதால் விவசாயிகள் மேலும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மழையின் அளவு அதிகரித்து கெலவரப்பள்ளி அணை வழியாக செல்லக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் எப்பொழுதெல்லாம் மழை அதிகரிக்கிறதோ அப்போது கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தேக்கி வைக்கப்படக்கூடிய ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பது இந்த நுரை பொங்கி செல்வதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. தற்போதும் கூட அதிகப்படியான நுரை இந்த நீரில் கலந்திருப்பதால், அதிகப்படியான ரசாயனம் நீரில் கலந்திருப்பதால் நுரை பொங்கி காட்சி அளிப்பது விவசாயிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு உரிய விசாரணை நடத்தி அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போதும் தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக நுரை பொங்கி சென்று கொண்டிருக்கிறது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.